மகாத்மா காந்தி தற்போது உயிரோடு இருந்திருந்தால் ஏழைகளின் வீடுகளை புல்டோசரால் இடிக்க ஒப்புதல் தந்திருப்பாரா என்று ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். காந்தி தற்போது உயிரோடு இருந்திருந்தால் நரேந்திர மோடி மற்றும் அவரது அரசின் ஆதரவாளராக இருந்திருப்பார் என்று காந்தியின் பேத்தி சுமித்ரா காந்தி குல்கர்னி தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ப சிதம்பரம் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சாதி மறுப்பு மற்றும் மதம் கடந்த திருமணங்களுக்கு எதிரான வன்முறையை காந்தி ஆதரிப்பாரா என ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் ஏழைகளின் வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்க காந்தி ஒப்புதல் தந்திருப்பாரா என்றும் காட்டமாக கேட்டுள்ளார். பொது சிவில் சட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட வகுப்பு மக்கள் வஞ்சிக்கப்படுவதையும் பெரும் பணக்காரர்கள் மற்றும் அடித்தட்டு மக்களுக்கு இடையிலான சமத்துவம் இன்மையை மேலும் அதிகரிக்கும் கொள்கைகளையும் காந்தி அங்கீகரித்திருப்பாரா எனவும் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு தகுதியை ரத்து செய்து அதை யூனியன் பிரதேசமாக மாற்றவும் அவர் ஒப்புக்கொண்டிருப்பாரா என கேட்டுள்ள ப சிதம்பரம் இந்த பட்டியல் இன்னும் நீளும் என விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.